வெல்கம் பேக். நம்ம பார்ட் 1ல் என்ட்ரன்ஸ்லேருந்து ட்ரெஷரி வரைக்கும் வந்தோம். இந்த பார்ட் 2ல் இந்த ட்ரெஷரிலேருந்து ஒரு ஹைக் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் மவுண்டெயினில் வந்து ஹைக் பண்ணி அந்த மவுண்டெயின் எண்டுக்கு போயிட்டு ஒரு பியூட்டிஃபுல் காவிங் பண்ணியிருப்பாங்க. அது பேர் மொனாஸ்ட்ரிம்பாங்க. அதை பார்க்குறதுக்கும் ப்ளஸ் அந்த எட்ஜ் ஆஃப் த மவுண்டெயின் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டுங்கிற ஒரு வியூ வந்துருக்கும். அந்த வியூவை பார்க்குறதுக்காகவும் இந்த ஹைக் பண்ண போகிறோம். So welcome to my channel, BALA'S Travel Vlog. Let's explore Petra Part 2. பாதி தூரம் தான் நடந்து வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு ட்ரெஷரி பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். வெயிட்லாம் குறையணும்னு நினச்சிங்கன்னா ஜார்டன் வாங்க. பெட்ரா வாடிராம் உங்களை ஹைக் பண்ண வைப்பானுங்க. மவுண்டனோட கலர்ஸ்லாம் பாருங்கள். ரெட்டு, greenish, lightly greenish, black, white. Blue. So the iron, copper, magnesium. இந்த ட்ரெஷரி பார்க்குறது தான் நம்ம கீழேருந்து மேலே நடந்து வந்தோம். ஸோ கீழே அந்த ட்ரெஷரி பார்க்குற மாதிரி தான் இந்த மொனாஸ்ட்ரியும். இது டூமா இல்லை டெம்பிளாங்கிறது தெரியல. பட் இட்ஸ் வர்த் இட். இந்த ஹைக்கு, அது நடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நடந்து வர்றதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்குதுன்னா அவங்க அந்த காலத்துலேயே நடந்து வந்து இந்த மவுண்டெயினில் காவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் பில்ட் பண்ணல, காவ் பண்ணியிருக்காங்க. which is around 2000 years ago, which is quite fascinating history. It's worth it. Petra itself, it's an awesome experience. I hope you guys are enjoying it. இங்கேயும் இந்த கல் மேலே கல் வச்சுருக்கானுங்க. எதனாலலாம் தெரியாது, வச்சுருக்கானுங்க. அந்த வாடிராம்லேயும் இந்த லார்டன்ஸ் ஆஃப் அராபிகான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து மாப் பண்ணியிருந்தாங்க. செம்ம வியூஸு. ஸோ பெட்ரா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெஷரியோட ஸ்டாப் பண்ணுற இடம் கிடையாது இது. அந்த ஹைக் இட்ஸ் வர்த் இட். நம்ம மவுண்டனுக்கு அந்த பக்கம் ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியும், ஒரு லைன் மாதிரி. அதான் ஜார்டன் ரிவர். அந்த ரிவருக்கு அந்த பக்கம் பாலஸ்டைன். மவுண்டெயின்லாம் வந்து ப்ரௌன், பிளாக், க்ரீன். ஸோ அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மினரலோட கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி கலர் மாறும். இந்த மோனஸ்ட்ரி பார்க்க வைப்போம். இவ்வளோ பெரிய ஹைக் பண்ணி வந்தோம். ஸோ கீழே பார்க்குற ட்ரெஷரி மாதிரி தான் இங்கேயும். இது வந்து டூமா இல்லை கல்லறையா இல்லை ஒரு டெம்பிளாங்கிறது இது வரைக்கும் அவங்க டிஸ்கவர் பண்ண முடியல. ஸோ நடந்து வந்து பார்க்குறதுக்கு நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா, அந்த காலத்தில் இந்த மலையில் வந்து அவங்க காவ் பண்ணியிருக்கிறதுலாம் பெரிய விஷயம்.
It's worth it, இந்த ஹைக். இந்த அம்மா பெடுவின் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களம்மா. பெடுவுங்கிறது நாடோடிகள், ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ டென்ட் மாதிரி கட்டிட்டு ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி இருப்பாங்க. வாடிராமில் பெடுவின் டென்ட்டில் தான் தங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி அங்கே. ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்குமே தெரியல, இன்னும் எவ்வளோ தான் இருக்கும்னு தெரியல. இந்த மோனஸ்ட்ரி கீழே கட்டியிருக்கலாம், இந்த ட்ரெஷரி கட்டின மாதிரி. பெட்ரா ஜார்டன் மோனஸ்ட்ரி பார்க்குறதுக்காக ஹைக் பண்ணி போயிட்டுருக்கோம். மிட்வே தான் இருக்குது. இது ஜார்டன் ஃப்ளாக், இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். இது ஹார்ஸு டாங்கியும் சேர்ந்து வந்தது, பாதி குதிரை பாதி டாங்கி. இந்த ஆர்ச் வந்து ஹேட்ரியன் த கிங், த ரோமன் கிங் வர்றதுக்காக கட்டினதுங்கம்மா. அந்த டைம்லேயே வந்து நெபேட்டியன்ஸ் வந்து ரோமன் சைடுக்கு மாறிடுச்சு. இட்ஸ் அரவுண்ட் 100+ AD. காவ் பண்ண க்ளோஸ் வியூ. மலையை அப்படியே அழகாக கொஞ்சம் காவ் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு வியூ. நம்ம முன்னாடி இந்த வியூ வந்து இங்கே இந்த இடத்துலேருந்து எடுத்தோம். இங்கே ஃப்ளாக் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து எடுத்தோம். இப்போ வேறு ஸ்பாட், இதோட கொஞ்சம் டாலாக இருக்கிற இடம், அதோட கொஞ்சம் டாலாக இருக்குது. $1,100 above the sea level வரைக்கும் மவுண்டெயின் அந்த ஹைக் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்து அங்கே இருக்க மோனஸ்ட்ரி பார்த்துட்டு அதுக்கு அப்படியே க்ராஸ் பண்ணி வந்தோம்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல் வியூ கிடைக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மவுண்டன் பேர் வந்து பல்கானிஸ் மவுண்டெயின்கிறானுங்க. இது டெசர்ட் மவுண்டெயின். அந்த மவுண்டனுக்கு அந்த பக்கம் வந்து பாலஸ்டைன். இந்த வியூ இங்கே வந்துட்டு பெடியூவன் டீ குடிச்சிட்டு இங்கே உட்காந்து ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு, ரிலாக்ஸாக பார்க்குறதுக்கு இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்து நான் சும்மா சொல்லிட்டேன் நான், பட் ஐ டோன்ட் மைண்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் தட் அகெயின். ஜார்டன் இட்ஸ் வர்த் இட். நீங்கள் சோலோவாக வந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சரி வந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இட்ஸ் வர்த் இட். ஆப்வியஸ்லி குழந்தைங்க மேலே கொண்டு வரணுன்னா கொண்டு வரலாம். நம்ம ஊரில் வந்து இந்த டோலிம்பாங்கில் கீழேருந்து கொண்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு அங்கேமா இங்கே டாங்கீஸ் அண்ட் ஹார்ஸஸ் யூஸ் பண்ணுறானுங்க கீழேருந்து மேலே கூட்டு வரதுக்கு. இப்போ ஜென்ரலி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா தான் இதோட எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. ஸ்வெட் பண்ணி கஷ்டப்பட்டு மேலே வந்து அந்த ட்ரெஷரி பார்க்குறதுக்கும், இந்த ட்ரெஷரி பார்த்துட்டு இந்த மவுண்டெயின்ஸ் பார்க்குறதுக்கு இட்ஸ் a பியூட்டிஃபுல் வியூ. ஸோ நான் இங்கே பார்க்குறது வந்து டாப் 1,100 feet above the sea level, and it's a beautiful feel and it's worth it. Jordan at its best. I hope you guys are liking my channel. Do make sure you subscribe my channel, BALA'S travel vlog. So இந்த கடை பேர் வந்து end of the world. இங்கே ஒரு ஸ்டாப் போகும் போது இங்கே வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு, இங்கே தான் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன் நான். இங்கே உட்காந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் படுத்துக்கிட்டு கூட இந்த அழகாக அந்த மவுண்டெயினியஸ் வியூவை பார்க்கலாம். ஸோ பெடுவின் டீயை குடிச்சிட்டு இங்கே அப்படியே ஹாயாக உட்காந்துக்கிட்டு இந்த மவுண்டெயினியஸ் டெசர்ட்டை பார்க்குற வியூ வந்து இட்ஸ் வர்த் இட். இங்கே இந்த கடை ஓனர் தான் நம்ம கேமராமேன் இப்போது. ஸோ அதுக்கு பேரே வந்து எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் வியூன்னு. இட்ஸ் வர்த் இட், ரியலி நைஸ். இங்கே படுத்துக்கிட்டு இங்கே சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இந்த வியூ பார்க்குறதுங்கிறது வந்து இட்ஸ் வர்த் இட். ஸோ பெட்ரா வரும்போது நிறைய பேர் அந்த ட்ரெஷரியோடு நிப்பாட்டிடுவாங்க. பட் இந்த ஹைக்கு இன்னொரு ஹைக்கும் இருக்குது. அந்த ஹைக் போக முடியுமான்னு தெரில. பட் இந்த ஹைக் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி worth of getting on to the top of the monastery. I hope you people are also enjoying it. Thank you. Thanks for the cameraman. ஸோ இதெல்லாம் ரோமன்ஸ் வந்து வந்தப்புறம் கட்டின இடங்கள், இந்த பில்லர்ஸ்லாம். ரோமன்ஸ் இதை ஆக்குபை பண்ணாலுமே இந்த ட்ரேட் ரூட் வந்து they just kept on the same thing.
இங்கே தான் வந்து மார்க்கெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்களாம் அப்போ தான். ஸோ ரோமன்ஸ் டுக் ஓவர் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த லாஸ்ட் கிங் வந்து இறந்தப்புறம் கரப்ஷன் நிறையா இருந்ததுனால இங்கே உள்ளுக்குள்ளேயே அவனுங்களே சண்டை போட்டுக்கிட்டானுங்க. அவன் சண்டை போட்டுக்கிட்டோன்னே வந்து த ரோமன்ஸ் டுக் ஓவர். ஹார்ஸ் ரைடிங் பெட்ராவில் ஸோ முடிஞ்சு. அப்போ இதுவும் டிக்கெட்ஸில் இன்க்ளூடட் தான், பட் யூ ஹேவ் டு டிப் த பர்சன் கோஸ் டு த என்ட்ரன்ஸ்க்கு. இந்த எபிசோடோட நம்மளோட ஜார்டன் சீரீஸ் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அடுத்த எபிசோடை பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா, இது மிடில் ஈஸ்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ட்ரி. இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுற மெக்கா இருக்கிற இடம் இந்த நாட்டில் தான். எஸ், சவுதி அரேபியா. நம்ம அடுத்த பார்க்க போகிற எபிசோட் சவுதி அரேபியா.